நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எப்படி சிம்பிளா வந்து பெரிஸ்கோப் பண்ணி காட்டுறங்கிறத காட்ட போறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஃபெவிகால் சின்னதாக வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்சுலேஷன் டேப்பு, சாதா டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கத்தி, கத்திரிக்கோல், 2 கண்ணாடி, ஒரு பாகையமானி, அப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக ஒரு ரூலு, அதுக்கு ஷார்ப்னர் தேவைப்படும் ரூல் போடுறதுக்கு. அப்புறம் கடைசியாக நம்ம அந்த பாக்ஸ் வேணும்ல, அதுக்கு வந்து சாதாரண ஒரு வேஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த சின்ன எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த பீஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்யறோங்கிறத பார்க்கலாம். இதில் உள்ள அந்த சைடு எட்ஜஸ் இருக்குல்ல, அதை அப்படியே நீங்கள் எடுத்து கிழிச்சு எந்த இது நல்லா இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது நல்லா இருக்கு, இதை நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். ஓகே, அடுத்து இது நல்லா இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒன்று எடுத்து எது நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி இருக்கும். இப்போ இந்த கண்ணாடி வைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இதை அட்டையை கட் பண்ணணும். ஸோ அந்த எடுத்துகிட்டு இப்போ கண்ணாடி சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான். ஸோ வந்து இந்த அளவுக்குள்ள நம்ம கட் பண்ணால் போதும். இப்போ இந்த கண்ணாடி நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, கண்ணாடி வந்து ஃபஸ்ட்டு பாகைமணி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த எட்ஜஸில் நீங்கள் வைக்க போகிறீங்க, அதாவது எந்த எட்ஜஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த இது நல்லா இருக்கு. ஸோ வந்து இதை அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கிட்ட பாகைமணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு 45 டிகிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 45 டிகிரி நம்ம செட் பண்ணதுலேருந்து ஒரு ரூல் போட்டுக்கோங்க. ரூல் போட்டிங்கன்னா ஓகே. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சா போதும். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இந்த கண்ணாடியை வந்து செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ 2 பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த கண்ணாடி எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி இதுலேருந்து எடுக்கும்போது எட்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம டேமேஜாக இருக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து கையில் வந்து அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு எட்ஜஸ்லாம் வந்துட்டு இந்த இன்சுலேஷன் டேப்பை வச்சு நான் கட் பண்ணி சுற்றி உங்களுக்கு நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சேஃபாக இருந்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கையில் வந்து அடிபட்டுறக்கூடாது, காயமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஒரு சேஃப்காக. ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இது 45 டிகிரியில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த எட்ஜஸில் வச்சு இங்கே வச்சிங்கன்னா இப்படி வெளியே போகும். ஸோ வந்துட்டு இது எந்த அளவு உள்ளே கவர் ஆகுதோ அங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து சரியான அளவு. இதை வச்சு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபெவிகால் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. இது ஆப்போசிட் டைரக்ஷனில் பேஸ்ட் பண்ணணும். எப்படின்னு காட்டுறேன். இது இந்த சைடு பார்த்துருக்கோம், இது இந்த சைடு பார்க்கும். வச்சுட்டு இப்படி ஒட்டிடணும். கரெக்டாக 45 டிகிரி இதோட எட்ஜஸும் அதோட எட்ஜஸும் கரெக்டாக டச் இருக்கான்னு பார்த்துக்குங்க. வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அதையே ஒட்டிக்கும். 2 கண்ணாடிகளை வந்து அது ஒரு எட்ஜில் இது ஒரு எட்ஜில் வச்சாச்சு. இப்போ இதே அளவு வெட்டியிருக்க இன்னொரு அட்டை எடுத்து நம்ம மேலே கவர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா கம்மி எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே அளவு இந்த சைடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 கரெக்டாக மேட்ச் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கார்னர் இதில் டச் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்னர் இதில் டச் ஆகும் பார்த்தா முடிஞ்சு போதும். 2 சைடில் ஒட்டியாச்சு. இப்போ டாப்லேயும் ஒட்டியாச்சு, பாட்டம் இந்த 2 சைடும் ஒட்டியாச்சு அட்டையை. நீ அடுத்து இதையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டையில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, எட்ஜஸ் வந்து நீட்டாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி இது மேலே கவர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம கம்மு போட்டுட்டு இந்த சைடில் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம், பட் நம்ம இதிலிருந்து ஒட்ட போகிறோம். ஸோ வந்து இதிலேருந்து பண்ணுங்கள். டச்சப் பண்ணிகிட்டே போங்க. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கேப் விட்டிங்கன்னா தான் நமக்கு கிளியராக விஷன் கிடைக்கும். இதை அழுத்திட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே அழுத்தி பிடிச்சிங்க, ஒட்டிக்கும். ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது தேவையில்லை இந்த இடத்துல. ஸோ இதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இப்போ கொஞ்சம் வெளியே பார்க்குற மாதிரி இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு வேஸ்ட் அந்த அட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளவு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ இவ்வளோ தூரம் தேவை அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை இங்கே வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. கம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ வந்து இது வருது. ஸோ இதே மாதிரி இந்த ரெண்டு சைடு கவர் பண்ணுறதுக்கு அதை நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த கேப்பை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ இந்த இதில் ரெண்டு சைடும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த அட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி சைஸ் அளவு எடுத்துகிட்டு பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சைஸ் வருது, இது எவ்வளோ ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு அதில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அதை அப்படியே எப்படி திருப்பிங்க. இதேமாரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்துக்கலாம், இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த கேப்பை வந்து வேணுங்கிறவங்க அடிச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து தேவைப்படலாம். ஸோ வந்துட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அவுட்டரில் வந்துட்டு நாங்கள் கலர் பேப்பர் ஒட்டிடுவோம். அதை நாங்கள் ரேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுவோம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெரிஸ்கோப் இப்போ ரெடி. இப்போ கலர் பேப்பர்ஸ் ஒட்டினால இன்னும் பார்க்க நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ட்ரையல் பார்க்கலாம். ஓகே, குட். ரொம்ப நல்லாவே தெரியுது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள செய்ய விடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சு கொடுக்காதீங்க. அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஸோ அவங்கள செஞ்சு விட்டு நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.